காப்பிய குடிங்க மாமா. என்ன மாமா பாக்குறீங்க? உங்க அருக்காணி தான். சில்லு நேரத்துக்குள்ள அந்த காப்பியை குடிச்சிடுங்க. என்ன மாப்பிள அசந்து போய் உட்காந்துட்ட? அருக்காணியை பாத்தியா? அவளே மாறிட்டால. அருக்காணியை பியூட்டி பார்லர் அழைச்சிட்டு போனோம். அருக்காணி ஓகே ஆயிட்டா. பியூட்டி பார்லர் தான் நாரி போச்சு. இனிமே இது மாதிரி ஆட்கள் பியூட்டி பார்லர் அழைச்சிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உனக்கு வேற வேலையே கிடையாதுடா. உட்காரு மாப்பிள. இன்னைக்கு எப்படி கல்யாண விஷயத்தை பத்தி பேசிட்டு போறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி காயப்படுத்திடாத. கிளைமேக்ஸ் லீடு கவனி. என்ன சும்மா தான் சௌக்கியமா இருக்கியா? வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வெளியூர்காரர் மாதிரி சௌக்கியமானு கேக்குறது குறும்பு தானே? குறும்பு இதான் லவ். கவனி கிளைமேக்ஸ். வேலையே செய்ய விட மாட்டீங்க. இப்ப என்ன வேணும்? ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேட்கலாமா? கேளுங்க. கவனிடா அருக்காணி, நம்ம கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? தப்புன்னா தனியா கூப்பிட்டு அடிச்சுக்கலாம். அவன் முன்னாடி அடிச்சிட்டியே. மாப்பிள நீயாவது என்னோட அருமை பெருமை சொல்லி ஒரு சின்ன செட்டப் பண்ண கூடாதா? அவ அடிச்சதுலயே ஒரு அர்த்தம் இருக்கு. நீ அடிச்சது அர்த்தமே புரியல. யோசிக்கிறேன். ஸ்டான்லி இப்போது யோசிடா. கட்டின புருஷன் முன்னாலேயே இன்னொருத்த கண்ணாலம் பண்ணிக்கலாமான்னு கேக்குற நிலைமை எந்த பொம்பளைக்கும் வரக்கூடாது மாமா. என்ன மாமா? உன் வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேன்ல. என்ன மாமா புதுசா சொல்றியா? என்ன மன்னிச்சிடு. ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாமா. கண்ணுக்கு அழகான புருஷன், அவர் கண்ணெதிரிலேயே நான். இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? அது மட்டும்தான் வாழ்க்கை நினைக்கிறியா? எனக்கு இது போதும். எனக்கு இது போதும். எனக்கு இது போதும். எனக்கு இது போதும்.